தொடர்ந்து மற்றொரு அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை ராதாநல்லூர் பகுதியில் வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் வயல்வெளிக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழையால் சேதமடைந்த நெல் நற்றுகளால் விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் ராதாநல்லூர் பகுதியில் வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் வயல்வெளிக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் வீணாகியுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டு வாபஸ் பெறப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் சம்பா நடவு செய்யப்பட்டுள்ள விவசாய நிலங்களில் தற்பொழுது தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் மணல்மேடு அருகே உள்ள கேசிங்கன் ஊராட்சி ராதாநல்லூரில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் தனிநபர்களின் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அங்கு உள்ள 200 ஏக்கர் சம்பா சாகுபடி செய்த பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து உள்ளதால் விவசாயத்தில் பெரும் நஷ்டம் ஏற்படும் என்று அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உடனடியாக வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் வடிய வைத்து பயிரை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். இல்லை, இங்கே வீட்டுக்கு அங்கேருந்து ஸ்கூலுக்கு பின்னாடி கண்ணி